கேக் சாப்பிட்டு ஒரு சிறுவன் இறந்ததை இப்போ ரீசெண்டா நியூஸ்ல பார்த்தோம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இப்போ அதை தடுக்க முடியாது. பட் அது நடந்தனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஃபுட் வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க யாரை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னா, பப்ளிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் இந்த நியூஸை கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வட்டார ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகாரி, அவங்களையும் சொல்லலாம். அவங்க கிட்ட நெக்ஸ்ட் அந்த விஷயத்த கொடுக்கணும். அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஃபுட்டு வந்து அவங்க அதை வந்து சர்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் வந்து கன்ஃபார்மா இது வந்து ஏதோ ஒரு கலப்படம், ஏதோ ஒரு அதுல இருக்கிற விஷயத்த அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க. அதுல இருந்து அவங்க அதுக்கப்புறம் நீங்க சொன்ன உடனே அதை குற்றவியல் நீதிமன்றம் அதுல வந்து கன்ஃபார்மா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதை ஃபைல் பண்ணக்கு அப்புறமா இதுல இருந்தும் ஒரு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு இது வந்து எந்த பிரோஜனமும் இல்லை, நீங்க எதுக்கு இது பண்ணீங்க, இதுக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஓசூர் இல்லைன்னா கல்கத்தா, இந்த 2 இதுலயும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த 2ம் பண்ணக்கு அப்புறமா அதுதான் வந்து நம்மளோட ஃபினிஷிங்கான முடிவா இருக்கும். லாஸ்ட் எண்டான ஒரு முடிவுன்னு சொல்லலாம். அதுதான் ஃபைனல் டெசிஷனா இருக்கும். கோர்ட் வந்து நல்ல டெசிஷனா எடுத்து என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கும். ஆனா இதுக்கப்புறமும் அவங்களுக்கு என்ன வந்து இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் அவங்களுக்கு இதுல என்ன கிடைச்சிச்சு, என்ன பனிஷ்பிள் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷாப்பை வந்து கன்ஃபார்மா வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சீல் வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஷாப்பையும் இந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த 2 பேர்த்துக்கும் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. அவங்க 2 பேரும் தான் லையபிள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.